எப்போ நீங்க என்ன லவ்ன்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மொமெண்ட்? அதான் சொன்னேன்ல, அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏங்க 12லேயேவா? 12th இல்லைங்க, காலேஜ் ஃபைனல் இயர்ல அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் நேரில் அந்த ஷோவில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த கோவிட் டைம்ல நம்ம எல்லாம் அந்த ரெசார்ட்ல தங்கி ஷூட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? சங்கமம். சங்கமம். அப்போ ஷூட் பண்ணும்போது அப்போதான் இவர் வரவே இல்லை. 3-4 நாள் ஷூட் போயிடுச்சு, இவர் வரல. பட் எனக்கு தெரியும் அங்கே பாரதி கண்ணம்மா ஷூட்டிங்கும் எடுக்கிறாங்க அப்படின்னு. இவர் அப்புறம் வந்தார், ஒரு 3-4 டேஸ் கழிச்சு தான் இவருக்கு ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வந்தார். இவர் வரும்போது என்ன, நான் அப்போ வரைக்கும் ஒரு மாதிரி பேனு தான் இருந்தேன். இவர் வர்றாருன்ற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கூட வேலையில் செய்கிறவங்க மூலியமா தெரிஞ்சுதா எப்படின்னே தெரியல. நான் போய் மேக்கப்லாம் போட்டு வந்து உட்காந்தேன். ஐ டென்ட் நோ ஒய் ஐ டிட் தட். இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, பட் அது அந்த டைமில் அதை பண்ணேன். அப்போது அருண் வந்து அங்கே ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே நடந்து வந்தார், டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டு நடந்து வந்தார். நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவர் என்னை பார்த்து, ஏங்க உங்கள் காரோட உங்களோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு உங்கள் கார் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே நிறைய பொண்ணுங்க எல்லாருமே உட்காந்துருந்தோம். அருண் என்னை பார்த்து அதை சொன்ன உடனே நான் அப்படியே ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டேன். பட் அந்த அந்த ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு என்னை ரொம்ப அன்னைக்கு சந்தோஷப்படுத்திடுச்சு. எனக்கு அது ரொம்ப அன்னைக்கு அது தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அன்னைக்கு அதை கரெக்ட் டைமில் நீங்கள் அதை டெலிவர் பண்ணீங்க. அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கப்புறமா நம்ம நிறைய மீட் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் லைஃபே கொண்டு வந்து நம்மளை போட்டுச்சு. அந்த டைமில் இன்னும் ஒரு தடவை இவரை மீட் பண்ணிட்டா நான் இவரை லவ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி லைஃப் போட்ட பல டெசிஷன் பல இடங்களில் அப்படி நான் நிறைய டெஸ்ட் வச்சு எனக்கும் யூனிவர்ஸ்க்கு ஒன்று தான் டெஸ்ட்டு. நான் யூனிவர்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறேன், இன்னொரு தடவை இவரை கொண்டு வந்துட்டேன்னா தென் ஹீ இஸ் டன் அப்படின்ற மாதிரி நம்ம உங்களை கொண்டு வந்து நிறுத்திச்சு அதை முன்னாடி. ஸோ ஐ ஃபெல் இந்த சங்கமம் அந்த டைம் நாட் ஜஸ்ட் இன் சங்கமம், அதுக்கப்புறம் சிங்கிள் பொண்ணுங்க, ஒர்க் அவுட் எல்லாமே உங்களை தெரிஞ்சுக்க நான் ஐ ஃபெல் டீப்பர் இன் லவ் வித் யூ. ஸோ ஓகே யா, இதை லைட்டாக ஐம் கோனா ட்வீக் திஸ் கொஸ்டின். நான் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல 3 குவாலிட்டிஸ். அதான் ஒன்று வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பர்சனாலிட்டி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு பொண்ணுங்களில் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு என்னை சுற்றி இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்க தான். பொண்ணுங்களில் எனக்கு இருக்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதில் நான் பார்த்து ஒரு ஒரு இந்த 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 லைஃப்பையும் இந்த இந்த இப்போ நடக்கிற இந்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பார்க்குற ஒரு பர்சனாலிட்டியாக நான் பார்த்த ஒரு சில பெண்களில் அர்ச்சனா ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் பார்த்து அதில் ஜட்ஜ்மெண்ட் வைக்காமல் அது ஒரு வைடர் ஆங்கிளில் பார்த்து அதை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுற அந்த ஒரு மெச்சூரிட்டி நான் உங்ககிட்ட பார்த்தேன். ஐ திங்க் அது ஒரு பெரிய குவாலிட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில். அண்ட் மூணாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ ஆர் ஆல்வேஸ், நீங்கள் எப்பவுமே என் டீமில் இருந்திருக்கீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் பி இன் மை டீம். அது 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 எப்பவுமே யூ நெவர் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை எந்த ஒரு இடத்துலையும். ஐ திங்க் என்னோட டீமில் நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயத்துலையுமே நான் வெற்றி நம்ம வந்து ஐ திங்க் நம்ம வந்து அதில் பாசிட்டிவான விஷயங்களை தான் பார்க்குறோம். ஸோ அதனால் லைக் ரொம்ப டேலண்டட், ட்ரஸ்ட்வர்த்தி, அப்புறம் ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சனாலிட்டி. இந்த 3 விஷயமும் ஒரு பெரிய ரீசன் நான் உங்களை பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிறதுக்கான ரீசன். ஸ்டில் என்னதான் பார்ட்னராக இருந்தாலும் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்.